Hi friends, welcome to Spice and Spicy Kitchen. இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவில் ஒரு மணமான சுவையான காரமான மசாலா டீ போடுறதுக்காக பிரியா வந்திருக்காங்க. அந்த டீ எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மசாலா டீ தான். இது கண்டிப்பாக டீ லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மசாலா டீ போடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். மசாலா டீ போடுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால், 10லேருந்து 15 மிளகு, 6 லவங்கம், 2 பட்டை, 5 ஏலக்காய், 1 துண்டு இஞ்சி, டீ தூள், சர்க்கரை தேவையான அளவு. ஃபஸ்ட்டு மசாலா டீ பண்ணுறதுக்கான மசாலா எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, லவங்கம், ஏலக்காய், பட்டை இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேனில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம லேசாக ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதுமானது. அதாவது லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், எண்ணெய் ஒன்று ஊற்ற வேண்டியதில்லை, ட்ரை ரோஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுவோம். என்ன ஆகுன்னு சொன்னால் இதில் உள்ள ஆயில்ஸ்லாம் வெளியே வரும், அதனுடைய ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெக்னிக் எல்லா மசாலாக்குமே யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் நீங்கள் எப்பப்போ மசாலா அரைக்கிறீங்களோ அரைக்கும்போது வறுத்து அரைங்க, அதுதான் நல்லாயிருக்கும். வறுக்கும் போதே அதோடய ஃப்ளேவர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இது கூடவே இஞ்சியையும் சேர்த்து இடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம டீ போட போகிறோம். இது ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் இஞ்சிக்கு பதிலாக சுக்கு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டீ போடுறதுக்கு நம்ம பாலை காய வச்சுக்கணும். நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் மட்டும் சின்ன டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் நல்லா காயட்டும். டீ பெரும்பாலும் இப்போ எல்லார் வீட்லேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலும் காலையில் காஃபி குடித்தா ஈவினிங் டீ குடிக்கணுங்கிற மாதிரி இருப்பாங்க. டீயில் நிறைய உங்களுக்கு அரையன் அதே மாதிரி தான் ஒரு கேஃபின் உண்டு. உங்களை கொஞ்சம் அலர்ட்டாக வச்சுருக்கும். டீயை குடிச்சிங்கன்னா தூங்காமல் இருக்கிறதுக்கு டீ உபயோகமாக இருக்கும். அந்த டீயில் நம்ம எப்படி கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மசாலா டீ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சுக்கு, இஞ்சிக்கு பதிலாக சுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் டீயை ரெடி பண்ணும்போது அதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீயில் சேர்ந்து வரும். கிராம்பு எடுத்துட்டிங்கன்னா கிராம்புக்கு நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் உண்டு. நல்லா உங்களுக்கு உதாரணம் இந்த பல் வலிக்கெல்லாம் இது வைப்பாங்க. ஸோ anti-inflammatoryன்னு சொல்லலாம், antibacterial இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உண்டு. அதே மாதிரி பட்டைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி கூட உண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏலக்காய், மிளகு பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சளி தொல்லை எது இருந்தாலும் மிளகு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மசாலாக்கள்லாம் லேசாக வறுத்துட்டு யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது அந்த வாசனைக்குரிய ஆயில் இதெல்லாம் கொஞ்சம் இப்படிலாம் வெளியே வரும். வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் ரொம்ப கூடுதலாக தெரியும். ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கிங்க. ஸோ இது ஒரு நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு ரெசிப்பியாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிப்பியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் சுக்கு, 20 கிராம் மிளகு, 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் பட்டை, 20 கிராம் கிராம்பு எல்லாத்தையும் லேசாக வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிங்க. டெய்லி காலைல டீ போடும்போது 1 ஸ்பூன் இதையும் சேர்த்து போடுங்க. உங்கள் டீ மணக்கும், உங்கள் வீடும் மணக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே பால்லே இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வேகட்டும். அப்போ தான் அதோட அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா பாலில் இறங்கும். இப்போ பாலில் மசாலா நல்லாவே ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டீ தூள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃப்ளேம் வைக்கக்கூடாது. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அந்த டீ தூளோட எசன்ஸ் எல்லாமே நல்லா பாலில் இறங்கிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காஷன் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பண்ணிக்கிட்டே இருக்க
அதோட எசன்ஸ் வந்து இறங்கிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ டீயை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டீக்கு தேவையான சர்க்கரை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ டீ வந்து தயாராகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிடலாம். சார், மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு சார். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். டீ பிரமாதமாக இருக்குது. அந்த மசாலா ஃபீல் நல்லாவே தெரியுது. மக்கள், இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.